எப்படி இருக்கிறது தாய்க்கிழவி? இப்படி ஒரு நல்ல படத்தை பார்த்து எவ்வளவு நாளாகிறது என்று நமக்கு தோன்றும். இப்படி ஒரு நாட் நமக்கு தோன்றவில்லையே என்று பல டைரக்டர்களுக்கு தோன்றும். இது ஒரு நல்ல ஃபீல் குட் படம். இப்போ படத்தை பற்றி பார்ப்போம். பவுன் தாய் ஆகிய ராதிகா தென்தமிழ் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் வாழவட்டியாக இருக்கும் இளம்பெண்ணான தன் மகளுடன் தனி ஒரு பெண்ணாக வட்டிக்கு பணம் விட்டுக்கொண்டு அங்கு உள்ளவர்களிடம் கராராக வட்டி வசூலித்து கொண்டிருக்கும் ஒரு டெரர் உமனாக இருக்கிறார். அவருடைய சொத்தின் மீது மட்டும் ஆசை கொண்டு பாசமில்லாத 3 மகன்கள் அவரை பிரிந்து வாழ்கின்றனர். ஒரு கட்டத்தில் தாய்க்கிழவி ராதிகா படுத்த படுக்கையாகி விடுகிறார். அவரின் சொத்துக்காக அவரின் 3 மகன்கள் வந்து அவரின் மரணத்திற்காக காத்திருக்கின்றனர். அப்போது இளவரசு வந்து ஒரு திருப்புமுனையை கொடுத்து விடுகிறார். அங்கு ஆரம்பிக்கும் படம் இடைவேளை வரை கலகலன்னு போகுது. இடைவேளைக்கு பின் படம் வேறொரு தளத்தில் புகுந்து மொத்த படத்தையும் தூக்கி நிறுத்தி ஒரு நல்ல கிளைமேக்ஸோடு படம் முடிகிறது. தலைவர் தம்பி தலைமையில் மாதிரி ஒரு மெல்லிய நாட்டில் காமெடி சென்டிமெண்ட்ஸ் ஒரு நல்ல மெசேஜோடு படம் முடிகிறது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரும் வீணாக வந்து போகவில்லை. எல்லைச்சாமியான கருப்பின் அருகில் இருக்கும் ஒரு குடிகாரர் முதல் படத்தில் பவுன் தாயின் பேரனாக வரும் பையன் வரை எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில காட்சிகளில் கண்ணீர் வந்து விடுகிறது. படத்தில் ரோட்டில் ஒரு ஆம்புலன்ஸ் காட்சி, அதை பார்க்கும்போது பார்க்கும் அனைவருக்கும் நிச்சயம் கண்களில் கண்ணீர் வந்துவிடும். ராதிகாவின் கணவர் போட்டோ கூட காட்சிக்கு தகுந்த மாதிரி நடித்திருக்கிறது. கிளைமேக்ஸில் ஒரு பள்ளங்குழியை வைத்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு பாடமே எடுத்து விடுகிறார் டைரக்டர். தனியார் மருத்துவமனையில் ஒரு வட இந்திய டாக்டர் கேரக்டர் மூலம் ஒரு நல்ல ஆழமான கருத்தை டைரக்டர் சொல்லியிருக்கிறார். அந்த இடத்தில் டைரக்டர் கைத்தட்டல் பெறுகிறார். கமல் ரசிகராக வரும் சிங்கம்புலி, தாவேகா பகுதி செயலாளராக வரும் பாலசரவணன் மற்றும் 40 வயதாகியும் திருமணமாகாமல் மேட்ரிமோனி பார்த்து கொண்டிருக்கும் முனிஸ்காந்த் இவர்களின் காமெடி ட்ராக் செமையாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. ஒரு சீனில் சாமியின் குங்குமத்தை தனக்கும் வைத்துக்கொண்டு தன் மார்பில் பச்சை குத்தி இருக்கும் கமலின் படத்திற்கும் குங்குமம் வைத்துவிட்டு அவரும் ஆண்டவர் தானே அப்படின்னு சொல்லும்போது தியேட்டர் செமையான கைத்தட்டல்களை அள்ளுகிறார். தனியார் மருத்துவமனையில் யார் எந்தெந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்று சிங்கம்பள்ளி சொல்லும்போது தியேட்டரை அதிர்கிறது. மொத்தத்தில் பெண்கள் குடும்பமாக பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.